ரெசார்ட் வெப் சீரிஸில் எபிசோட் 16 ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணி வந்து ஐஷு கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நீ தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாடி ராஜன் கிட்ட அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு ஐஷு ஒத்துக்கிறாங்க. உடனே வந்து வேணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அவன் சூஸ் ஷெஃப் ஆக வேண்டியவன், அவனை போய் நீ இப்படி பண்ணி விட்டுருக்கிய, அவன் லைஃபே நீயும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணி வந்து கத்துறாங்க. அப்போ ஐஷு என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் பண்ண தப்புக்கு தான் அவன் இது பண்ணிட்டு இருக்கான், அவனை யாரும் ஃபோர்ஜரி பண்ண சொன்னது பில் எல்லாம், அந்த தப்பு பண்ணதுனால அவன் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வேணி வந்து கன்வின்ஸ் ஆகலை, கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போகும்போது வெற்றி வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏன் இவங்க இவ்வளோ கோவமாக கத்திட்டு போகிறாங்கன்னொன்னே, இல்லை ராஜன் சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம்ல, அதுதான் கடுப்பாகிட்டா, சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்லிடுறாங்க. அதை பற்றி மைண்ட் பண்ண மாதிரியே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ரியாவும் தீபக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ரூம் சர்வீஸ் ஒரு பொண்ணு வந்துட்டு ஜூஸ் கொண்டு வராங்க. ஜூஸ் கொண்டு வந்தோடனே சரி வைங்க நான் போகிறேன் அப்படின்னு வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து சொல்கிறாங்க. இல்லை ராஜன் சார் வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்களான்னு பார்த்துட்டு தான் அந்த இடத்த விட்டு போக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக குடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க அந்த ரூம் சர்வீஸை. இப்போது தீபக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது, எனக்கு மென்னோட மூவ் எல்லாமே நல்லா தெரியும், இது வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல, ஓவர் கேரிங்காக இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்துட்டு ரியா சொல்கிறாங்க, நீ ஹஸ்பண்டை கேரே எடுத்துக்காமல் இருக்கும்போது உனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு கேர் பண்ணுறதை பார்க்க டூ மச்சாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போது விக்கி வந்து ரூம் சர்வீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டு நிற்கிறாரில்ல, அதை பார்த்துட்டு பாண்டி மற்ற ரூம் சர்வீஸ் எல்லாருமே பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. அப்போ வெற்றி சொல்லாரு, அவன் பாவம் விட்டுருங்க, அவனை டீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு இந்த டீஸ் பண்ணுறதை கேட்டுட்டு விக்கிக்கு செம்மையாக கோவம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா எகெயின் தீபக் அண்ட் ரியாவை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு சூப் மாதிரி குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்டு இருக்கும்போது ரியா சொல்கிறாங்க, இந்த ரெசார்ட்டை நானே எடுத்து நடத்தலான்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ரெசார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே தீபக் வந்து பயங்கரமாக சிரிக்கிறாரு. ரியா ஜோக் பண்ணாத, சீரியஸாக இரு அப்படின்னோடனே, என்ன இப்போ ரொம்ப ஃபன்னியாக நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து ரொம்ப கோவமாக கேட்குறாங்க. அப்போ உடனே உனக்கு என்ன தெரியும், உன்னால் இந்த ரிசார்ட்டை எப்படி எடுத்து நடத்த முடியும் அப்படின்னு சொன்னோடனே, நான் தான் வந்து லீகல் ஹேர், அப்புறம் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், இந்த ரெசார்ட்லேயே நான் பிறந்து வளர்ந்துருக்கேன், இதை விட வேறு என்ன தகுதி வேணும் நான் அந்த ரெசார்ட்டை எடுத்து நடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் பசங்களால் தான் பண்ண முடியும், ஒரு பொண்ணு நீ எப்படி அதெல்லாம் பண்ணுவேன், உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வந்தால் அதை ஃபேஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு உடனே ரியா வந்துட்டு சொல்கிறாங்க, நமக்குள்ளே என்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குதுன்னே உனக்கு தெரியாது, நீ இதை பற்றி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டாக கிளம்பி போகிறாங்க. பின்னாடியே அவர் ஓடுறாரு, ரியா ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு. பட் ரியா காது கொடுத்து கேட்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே ராஜன் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ராஜனை பார்த்த உடனே தீபக் சொல்கிறாரு, நீங்கள் தானே ராஜன், நீங்கள் வந்து நாளைக்கு நான் ஒரு பார்ட்டி த்ரோ பண்ணுறேன், ரியாவுக்கு நாளைக்கு பர்த்டே, ஸோ அந்த பார்ட்டிக்கு நீங்களும் கண்டிப்பாக வந்துடணும், மற்ற எல்லா ஒர்க்கர்ஸும் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ராஜன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ விக்கி வந்து ஐஷுவை பார்த்து திட்டிகிட்டு இருக்காரு, எப்படி உன் பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுல, நான் இப்போ ரூம் சர்வீஸ் ஆகிட்டேன்ல, இனிமேல் நீ நிம்மதியாக இருப்பேல்ல அப்படின்னு சொன்னோடனே ஐஷு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தானே தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி ஐஷு சொல்கிறாங்க. சொல்லும்போது விக்கி அதை ஒத்துக்கிற மாதிரியே இல்லை. இப்போ வேணியும் வந்துட்டு விக்கிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது உன்னோட தப்பு தானே விக்கி, நீ தானே பில்லெல்லாம் ஃபோர்ஜ் பண்ண, நீ தானே தேவையில்லாமல் ரூம் சர்வீஸ் கிட்டே வம்பிழுத்த, அதனால தான் நீ பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்ருக்கேன்னு சொல்லும்போது விக்கி வந்து, நீ இவகிட்ட கேர்ஃபுல்லாக இரு, இவ எப்போ வேணால் உன்னையும் காலவாரி விடுவா அப்படின்னு சொல்கிறாரு. வேணி அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. விக்கி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அகெயின் ரியா அந்த தீபக்கை தான் காட்டுறாங்க. ரியா கிட்ட தீபக் சொல்கிறாரு, நாளைக்கு வந்து உனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் பார்ட்டி எல்லாம் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணுற மூடில் இல்லை அப்படின்னு சொல்லி ரியா சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு தீபக் சொல்கிறாரு, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, உன் பர்த்டே நான் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னோடனே கடைசி ரியாவும் அரை மனசா சரி ஓகே பிரச்சனை இல்லை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு தீபக் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. இங்கே ஜோஜியும் பத்மாவையும் காமிக்கிறாங்க. ஜோஜி பத்மாங்கிறது அந்த எல்டர்லி கப்பிள் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேர் தான் காட்டுறாங்க. அப்போ வந்துட்டு ஜோஜி வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக பத்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது பத்மாவோட ஃபேஸ் வந்து சேடாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை 2-3 நாளில் விசா வந்துடும், விசா வந்துச்சுன்னா நான் பொண்ணு கூட யூகே கிளம்பிடுவேன், அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடுவேன், இனி எப்போ இந்தியா வருவேன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஜோஜி ரொம்பவே மனசு உடைஞ்சு போய்ட்றாரு. எம்டி ஆஃபீஸ்க்கு ரகுபதி சார், அதாவது அந்த ஓனர் வந்திருக்காரு, அவர்கிட்ட ரியா போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்லாம் கேட்டவுடனே, நல்லா இருக்கேன்மா, நீ வந்து இவர் கூட சேர்ந்த உன் ஹஸ்பண்ட் தீபக் கூட சேர்ந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. அது வந்துட்டு ரியாவுக்கு பிடிக்கல. அப்போ அந்த டைமில் கரெக்டாக நெடுமாறன் உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரியாவுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு. விஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு அந்த டின்னர் பார்ட்டிக்கு நீ மறக்க முடியாத மாதிரி நான் அழகான ஃபுட்டு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் சொல்கிறாரு. சொன்னோடனே கண்டிப்பாக எனக்கும் உங்கள் ஃபுட்டை சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. போன உடனே அந்த பையன் என்னானா, அந்த ஒன் டே குக் பண்ணால அந்த பையன் என்னானா அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு நெடுமாறன் கிட்ட.
ஒரு நாள் ஒரு ஐட்டம் நல்லா பண்ணிட்டானோடனே அவன் ஷெஃப் ஆகிட முடியுமா? அதுக்கெல்லாம் படிச்சிருக்கணும். ஸோ அவனால் முடியல, அவன் கம்ப்ளீட்டாக சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் சார் வந்துட்டு ஓனர்கிட்ட சொல்லிடுறாரு. இப்போது நெடுமாறனோட தலையில் இடி விழுற மாதிரி ஒரு நியூஸை வந்துட்டு ரியாவோட அப்பா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ரியாவை தான் எம்டி சீட்டில் உட்காத்தி வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லி நெடுமாறன் சொல்லிடுறாரு. பட் அவருக்கு வந்து அடுத்தது எம்டி ஆகணும்னு பயங்கர ஆசையாக இருக்குது. அந்த சீட்டை பார்த்துட்டு நம்ம அந்த எம்டி சீட்டில் உட்கார மாதிரி அவர் கற்பனை பண்ணி பார்க்குறாரு. கண்டிப்பாக இதனால் ரியாவுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வெளியில் என்ன சொல்லிடுறாருன்னா, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போது ஐஷுவும் ரியாவும் அந்த பார்ட்டிக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. ஐஷு சூப்பராக கிளம்பியிருக்காங்க, ரியா ரெடி ஆகிட்ருக்காங்க. அப்போ வந்து கரெக்டாக வெற்றி அந்த இடத்துக்கு 2 ஜூஸ் கொண்டுட்டு வராரு. இங்கே ஐஷு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, தீபக் உனக்கு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரா? சரி விடுடி, உன்னை கேரே எடுத்துக்காதப்போ நீ கவலைப்பட்டல, இப்போ ஏதோ கேர் எடுக்கிறாருல, ஸோ நீ கொஞ்சம் ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து ரியாவுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வெற்றியை பார்த்த உடனே இவரை தெரியுமா, இவர் தான் 1 டே ஷெஃப் அப்படின்லாம் சொல்லி ஐஷு வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க. ரியாவும் ஆமாம் நீங்கள் நிறைய பிரச்சனை பண்ணீங்க, நெடுமாறன் சார் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போலாம் இல்லைங்கன்னு சொல்லிட்டு வெற்றி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அப்போது ஐஷு வந்துட்டு ரியா கிட்ட சொல்கிறாங்க, நீ அவனோட பிரியாணி ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணுடி, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதே ஷெஃப் கிஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ரியா வந்துட்டு இப்படி ஐஷுவை பார்க்குறாங்க. என்னடி உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் பார்க்குறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஐஷுவும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அப்புறமா எல்லாருமே பார்ட்டிக்கு வந்துட்டாங்க. இங்கே பார்ட்டியில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நெடுமாறன் சார் வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அதாவது ஐஷுவும் இவர் ரூம் சர்வீஸ் வெற்றியும் க்ளோஸாக பேசிக்கிறத 2 பேரும் மாறி மாறி ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இவர் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க, ஐஷு வந்து வெற்றிக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. இது பார்த்து செம்ம கடுப்பாகிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரியாவோட ஹஸ்பண்ட் வந்து பப்ளிக்காக எல்லார் முன்னாடியும் ரியா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இது கேட்டு ரியா அப்படி ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க இதை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரியா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பையன் பிறந்தா தயாளன்னு பேர் வைக்க போகிறோம், பொண்ணு பிறந்தா தியான்னு பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவரே டிசைட் பண்ணி சொல்லிவிட்டு ரியா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதுன்னு வேறு சொல்கிறாரு. இதனால் கேட்டு ரியா வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக அந்த பக்கத்தோடு போகிறாங்க. அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. இனி அடுத்த வாரம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். நீங்களும் இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.